அடுத்தவங்கள ஏமாத்துறது எப்படி? அடுத்தவங்கள மேனிப்புலேட் பண்ணுறது எப்படி? அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி? இது எல்லாத்தையும் உங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அந்த மாரி விஷயங்கள் வந்து கெட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பிரிச்சு பார்க்கறதுனால தான், அந்த விஷயத்த நீங்க பண்ணாம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல்லா கேட்கறது மூலியமா, இத வந்து நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பல. அடுத்தவங்கள மேனிபுலேட் பண்ணணுமா, அரசியல் பண்ணணும்னா, நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய 48 விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இத நீங்க பிராக்டிகலா எது எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதோ, அத மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப மோசமான, ரொம்ப மேனிபுலேட்டிவ் டெக்னிக்கா மக்களுக்கு நான் சொல்லி தரேனே அப்படின்ற உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா, அந்த தாட்ட கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிட்டு, இத வீடியோவ மொத்தமா பாருங்க. இதுக்கப்புறமா இந்த விஷயங்கள் உண்மையா, இல்லையா? நான் சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா, இல்லையா? நீங்களே ஆராய்ச்சி திங்க் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா நம்மள ஒரு சில பொருட்கள வந்து விக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மகிட்ட இருந்து பணத்த திருடணும்னு ஆசைப்படுவாங்க. நம்மகிட்ட அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சில அரசியல் தலைவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து செய்றாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு, இதெல்லாம் நடப்புல இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசனை பண்ணி சிந்திச்சு பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க கடைசியில இது நல்லதா, கெட்டதான்ற கால நீங்களே எடுங்க. என்னோட பார்வைய பார்த்த வகையில இந்த வீடியோவ நான் வந்து எடுக்கணும்னு ஆசைப்பட்டதே வந்து என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து நடக்கும்பொழுது தான் நான் வந்து எவ்வளோ ஏமாறுறேன், எத்தன பேர் என்ன மேனிபுலேட் பண்றாங்க, நம்ப எத்தன பேரால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம், ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோம். இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு அது தெரிய வந்தது. ஸோ இந்த மாரி விஷயங்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த வீடியோ. முதல் விதி, என்னைக்குமே நம்மளோட மேல் அதிகாரிய விட நம்ம மேல இருக்கிற மாரி காட்டக்கூடாது. ஏன்னா, மேல அதிகாரிய விட நம்ம மேல இருக்கிற நம்ம புத்திசாலி மாரி நம்ம காட்டிக்கிட்டோம் அப்டின்னா, ஆ நம்ம உண்மையாலே புத்திசாலியா இருந்தா கூட, அவர் கூட இருக்கும்போது, அவரோட நம்ம வந்து புத்தி கூர்மை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அப்டின்னு சொல்லிட்டு நம்ம டீம் லீடரோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்டின்ற மாரி நம்ம காட்டிக்கிட்டோம். நமக்கு மேலதிகாரம் வந்து எப்பயும் மேல இருக்காம நம்ம ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணி வைக்கணும். அவங்கள பகச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்ம வளரவே முடியாது. ஸோ தற்செயலா நம்ப மேலதிகாரி நம்ம பகச்சுக்கிட்டோம் அப்டின்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும்? நெறைய அரசியல் பார்த்துருப்பீங்க. உடனடியா கட்சி தாவி தான் ஆகணும். ஸோ மேலதிகாரிய பகைச்சுக்கிட்டு, எவ்வளோ நேரம் அவங்க அவங்க கூட இருக்கிறோமோ, அவ்வளவு நமக்கு மிகப்பெரிய ஆபத்து நமக்கு வந்து நோக்கி பயணிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். உங்கள ஒரு வேள தற்செயலா ஒரு நபர் வந்து உங்க மேலதிகாரிய விட நீங்க புத்திசாலியா இருக்கியே! அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்கள கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் எதிர்க்க சொல்ட்டாங்கன்னா, என்னோட புத்திசாலித்தனத்துக்கு காரணமே என்னோட மேலதிகாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்ட மாத்தி போட்டுடணும். ஏன்னா, எப்பவுமே அவங்க கீழ இருக்கிற மாரி நம்ம ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணா தான், நம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க கூட பேசுறதுனால தான் இந்த அளவுக்கு எனக்கு அறிவே வந்து சொல்லிட்டு எல்லா கிரெடிட்டையும் மேலதிகாரிக்கு நம்ம குடுத்தோம் அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா நல்லதே நடக்கும். அவங்கள தாண்டி நம்ம போகவே கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டீங்க அப்டின்னா, தாண்டுறதுக்கான நேரம் ஒண்ணு வரும். அந்த நேரம் வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி காத்து இல்லாம, இப்பவே நம்ம மேலதிகாரிய விட அதிகமா போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அங்க நம்மளோட அழிவு ஆரம்பமாயிடும். பவருக்கு வரணும் அப்படின்னா, நம்ம வந்து நண்பர்கள அதிகமா நம்பக்கூடாது. அதே மாதிரி எதிரிகள் பயனற்றவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நண்பர்கள அளவுக்கு அதிகமா நம்பக்கூடாது. எதிரிகள எப்படி பயன்படுத்தணுமோ, அந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நண்பர்கள நம்பக்கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன இவ்வளோ மோசமான விஷயத்த பத்தி நான் சொல்றேனே!" அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோவம் வந்ததுன்னா, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. நம்பிக்கை துரோகம் அப்படின்னு இந்த உலகத்துல வார்த்தை இருந்ததுன்னா, அது நம்பிக்கை துரோகத்த யார் பண்ண முடியும்? என்னோட எதிரியால என்னை ஏமாத்த முடியாது. என்னை யாருன்னே தெரியாத ஒரு நபரால என் நம்பிக்கை துரோகம் செய்ய முடியாது. ஸோ நம்பிக்கை துரோகம் செய்ய முடிஞ்ச ஒரே ஒரு நபர் யாரு? நம்ம நம்பக்கூடிய நண்பர்கள் மட்டும் தான். ஸோ இந்த உலகத்துல பல பேர் நம்பிக்கை துரோகம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் நம் நண்பர்கள் தான் செய்றாங்க அப்படின்னா, அப்படி துரோகம் செய்யறதுக்கு முன்னாடி வரைக்கும், அவங்களும் அவங்களோட நண்பர்கள உண்மையா நம்பியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க பவருக்கு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, என்னோட நண்பன முழுசா நம்புனதுனால தான் நம்பிக்கை துரோகம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அத நம்ம கேட்கறது கடினமா இருந்தாலும் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதான் உண்மை. இந்த உலகத்திலே செய்யப்பட்ட அனைத்தை நம்பிக்கை துரோகத்தையும் செஞ்சது ஒரு நல்ல நண்பனா மட்டும் தான் இருக்க முடியும். அப்போ நண்பர்களாலும் செய்ய முடியும். புரியுதுங்களா? இத புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு முழுமையா நம்பிக்கைய அவங்க மேல வைக்கக்கூடாது. எதிரிகள் எதிரிகள் மேல வந்து நம்ம தூக்கி போடணும் அப்படின்னும் கிடையாது. எதிரிகள்னாலே பயனற்றவர்கள் அப்படின்னும் கிடையாது. ஏன்னா, எதிரிகள் வந்து அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னும் கிடையாது. எதிரிகள தான் நம்ம வந்து சிறப்பா பயன்படுத்திக்க முடியும். எனக்கு ஏதோ ஒரு கடினமான சூழல் இருந்ததுன்னா, அந்த சூழல்ல யார் நம்புறதுன்னே தெரியல அப்படின்னா, ஒருவேளை எதிரிய நம்ப நண்பனாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு வச்சுக்கோங்களேன்.
எதிரியை வந்து புகழ்து மூலியமா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை க்ரியேட் பண்ணி அவனை நம்பி ஏமாத்துற மாதிரி பண்ணிங்கன்னா அவன் நம்ம நம்பிக்கைக்குரிய மனுஷனாக மாற்றிக்க முடியும். ஸோ அவனை வந்து கொல்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ கூட இவன் மிகப்பெரிய திறமைசாலி, இப்படியாப்பட்ட மனிதனை கொல்ற அளவுக்கு நான் ரொம்ப மோசமானவன் இல்லை அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த மனிதன் மிகப்பெரிய நண்பனாக மாறிடுவான். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நினைப்பை அவன் மனசில் க்ரியேட் பண்ணுறது மூலியமா நண்பனாக மாறதுக்கும் வாய்ப்புகள். எதிரியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கோங்க. நண்பர்களை தொடர்ந்து நம்பாதீங்க. நம்ம மறைத்து வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. நான் என்ன செஞ்சிட்ருக்கேன், என்னோடய இன்டென்ஷன் என்ன, என்னோடய நோக்கம் என்ன அப்படின்றத வந்து நான் மறைச்சி வச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்குமே இதுதான் என்னோடய நோக்கம், இதுதான் என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே சொல்லவே கூடாது. எப்போ இதுதான் என்னோடய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேனோ, சுற்றி இருக்க அனைத்து நபர்களாலேயும் அந்த நோக்கத்துக்கு எதிரான திட்டங்களை தீட்ட முடியும். முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நோக்கம் என்னன்றது வெளியே தெரியவே கூடாது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வெளியே தெரிய வேண்டியது நம்மளோட ரிசல்ட்ஸ் மட்டும்தான். எப்போ நோக்கத்தை நம்ம அதை சொல்லிகிட்டே இருக்கணும், அப்போது சுற்றி இருக்க மக்களால் அதை அழிக்க முடியும் ஈஸியாக. ஸோ அதை நண்பர்களும் உட்பட தான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ சில சமயம் வந்து நம்ம இன்டென்ஷனை காட்டணும். ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு 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 அரசியல் நிற்க போகிறேன், நான் ஒரு கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த என்னோட செய்ய முடியாத நிறைய வாக்குறுதி நான் கொடுக்கலாம். அதை வெளிப்படையாக சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் உண்மையாக என்னோடய கட்சியோட மேம்பாட்டுக்கான ஒரு சில விஷயங்கள் நான் செய்யணும்னு நினைப்பேன். ஸோ என்னோடய பவரை தக்க வச்சுக்கிறதுக்காக ஒரு சில செயல்களை செய்யணும்னு நினைப்பேன். அதை வெளியே சொல்லிடக்கூடாது. எப்போவுமே தேவையை விட கம்மியாக பேசுங்க. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, தேவைக்கு அதிகமாக பேசாத அப்படி சொல்லிட்டு. ஸோ அது சரியான விதி கிடையாது. தேவையான அளவு கூட பேசாத. முடிஞ்ச அளவுக்கு சட்டிலாக எவ்வளோ கம்மியாக பேச முடியுமோ கம்மியாக பேசுங்க. ஸோ ஏன்னா எப்போ நம்ம தொடர்ந்து நிறைய பேசிகிட்டே இருக்கிறோமோ அப்போ நம்ம குறைபாடுகள் வெளியே தெரியறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய பொய்கள் வெளியே தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்க முட்டாள்தனம் வெளியே தெரியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தேவையை விட கம்மியாகவே பேசுங்க. கொஞ்சம் ஆழமாக யோசனை பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் பல தலைவர்கள் நல்ல தலைவராக கூட இருக்கலாம், பட் தோற்கடிச்சிருப்பாங்க. எப்படி அவங்க தோற்று போயிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, மக்களாலேயே தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க. எப்படி மக்களே இவங்களை தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆழமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறதுலேருந்து ஒரு சில விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து தவறாக காட்டியதுனால மட்டுமே அவங்க தோற்கடிக்க முடியும். ஸோ அப்போது தேவையை விட கம்மியாக பேசணும் அப்படின்னா அப்படி காட்டுறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கவே மாட்டோம். ஸோ உயிரை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. அதோட பேர் தான் ரெப்புடேஷன், நற்பெயர், புகழ் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்காக தான் வேலை செய்யாத, உனக்கு என்ன தோணணுமோ அப்படி வேலை செய்யணும்னு சொல்லுவாங்க. அடுத்தவன் உன்னை பற்றி என்ன நினச்சா உனக்கு என்ன, புகழுக்கு ஆசைப்படாத, உன்னை பற்றி அடுத்தவன் ஏதாவது தோணிச்சுன்னா தோணிட்டு போட்டோம் இப்போ அப்படின்னு சொல்லி தான் பழக்கம். மேலே இருக்கவன்ட்ட நம்ம கவனித்து பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி மக்கள் வந்து எப்பவுமே நல்லா தான் பேசுவாங்க. அவங்கள மேலே கொண்டு போன மக்கள் என்றைக்குமே அவங்கள நல்லா தான் பேசியிருப்பாங்களே தவிர அவங்கள பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. நான் முதல்ல சொன்னது தான் உண்மை அப்படின்னா, மேலே இருக்கிற வாழ்க்கையில் பவரில் இருக்கிற நிறைய பணத்தை சம்பாதிச்ச நபர்களை பற்றி அவங்களே வந்து அவங்கள ஆக்கின மனிதர்கள் வந்து ஏன் தவறாக பேசுகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி சிந்திச்சிருக்கீங்களா? ஏன்னா தவறாக பேசுகிறது அவங்கள அழிச்சிடும். ஸோ அடுத்தவங்களுக்கு இதை சொல்லித்தரலாம். ஆனால் பவருக்கு போகணும் முடிவெடுத்துட்டிங்கன்னா உங்களை பற்றி அடுத்தவங்க நல்லா தான் பேசணும். சிலர் தவறாக பேசலாம். ஆனால் நிறையா நல்லா பேசக்கூடிய நபர்கள் நம்ம உருவாக்கிக்கணும் ஒரு சர்க்கிளை. புகழை என்றைக்குமே அழிச்சிடக்கூடாது. ஸோ எதை பண்ணியாவது நம்ம அடுத்தவங்களோட கவனத்தை நம்ம இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ இங்கே பேட் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி ஒன்றும் கிடையவே கிடையாது. நல்ல ஃபேமஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரிங்களா, அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. ஃபேமஸ்னாலே நல்லது தான். ஸோ தொடர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு சில முக்கியமான நபர்கள் தொடர்ந்து கான்ட்ரவர்சியில் மாட்டிகிட்டே இருப்பாங்க. முதல் தடவை கான்ட்ரவர்சியில் மாட்டலாம், தொடர்ந்து அப்போயே நம்மளுக்கு புத்தி வரும் பார்த்தீங்களா, அடுத்த வாட்டி கான்ட்ரவர்சியில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் 2வது வாட்டியே மாட்டுவாங்க. ஸோ இது எப்படி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வேணும்ட்டே அதை பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஃபேமஸ் ஆகணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் அவங்க இது மொத்தத்தையும் செய்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இப்போது நான் சொன்ன ஒரு 4 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால நான் இதோட கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி இருக்க பாயிண்ட்ஸை பற்றி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸை பற்றி பேசலான்னு இருக்கேன்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.